பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு டேஸ்ட் பார்க்கலான்ட்டு உட்காந்துருக்கேன். அப்படியே உங்களை வெல்கம் பண்றேன் நான். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சரளாஸ் கிரியேட்டிவ் பைட். இன்னைக்கு நம்ம பிரியாணி எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: வெங்காயம் 4, பச்சை மிளகாய் 3, தக்காளி 3, மல்லி புதினா 2, லெமன், எண்ணெய், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், மஞ்சப்பொடி, பிரியாணி மசாலா, மிளகாப்பொடி, தேவையான உப்பு. பிரியாணி பண்ண போகிறேன். சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அது கூடயே இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் நான் சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன். பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, பட்டை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, இத்தனையும் சேர்த்துக்குங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்குங்க. ஆனியன், பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இதோட லைட்டாக உப்பு போட்டுக்குங்க, அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, இப்போதான் நல்லா கண்ணாடி மாதிரி வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். நல்லா வதக்கிக்குங்க. நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாக்க கரெக்டாக வரும். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ மல்லி புதினா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிண்டிட்டு லைட்டாக அந்த மல்லி புதினா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிண்டிக்கிங்க. தக்காளி நல்லா வணங்கட்டும். அடுத்து சிக்கன் போட்டு அடுத்த மசாலா போடலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். ஒரு கிண்டிட்டு அப்புறம் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மசாலா ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி 1.5 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், தேவையான உப்பு. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கணும்.
இப்போ தயிர் ஊற்றிக்கிங்க 1 கப். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தயிர்லேயே லைட்டாக சிக்கன் வேகட்டும். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி எண்ணெய் நிற்கும் போது தான் நம்ம தண்ணி ஊற்றணும். 1 கிலோவுக்கு 2 கிலோ தண்ணி ஊற்றணும். மீன்ஸ் 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்போ 2 லிட்டர் தண்ணி ஊற்றல 1/4 லிட்டர் கம்மி பண்ணி ஊற்றுங்க. 1 கிளாஸ்னா 2 கிளாஸ் தண்ணி, அதுலேயே 1.5 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுற அளவுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் சிக்கன் வேகும். அப்போ அந்த உப்பு கரெக்டாக இருக்கணும். அதுக்குள்ளே இருக்குது, மீன்ஸ் அதுக்குள்ளே நல்லா இதாகிறதுக்கு. இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ அடுத்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். லெமன் அரிசி போட்டதுக்கப்புறம் தான் போடணும். ஒன் அண்ட் ஆஃப் லெமன் புளிஞ்சிருக்குங்க. அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். லெமன் எதுக்கு போடுறோம்னா அரிசி ஒட்டாமல் நல்லா வெந்து வர்றதுக்காக, அப்புறம் புளிப்பு தன்மைக்காக போடணும் லாஸ்ட்டில். மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துடணும். அப்போ தான் நம்ம தம் போடணும். இங்கே பாருங்கள், அரை வேக்காடுக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிண்டி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், பூரா தண்ணி எப்படி வற்றி தெரியுதுன்னு. இன்னும் லைட்டாக தண்ணி வற்றிடுச்சுன்னா நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், அரை வேக்காடு வெந்துருச்சு தெரியுதுங்களா? இப்போ நம்ம தம் போட போகிறோம். கல் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பிரியாணி சட்டியை வைக்க போகிறோம். இதுக்குள்ளே நம்ம வாழையிலேயே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் நமக்கு பிரியாணிக்குள்ளே செம்மையாக இருக்கும். இப்படி நல்லா ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி இலையை மூடி வச்சுருங்க. அப்புறம் மூடியை போட்டு அதுக்கு மேலே நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு ஒட்ட தேவையில்லை. இப்படி ஒரு நல்ல காட்டன் துணியோ ஏதோ ஒரு ஹார்டான துணி ஒன்று எடுத்து நல்லா இது மாதிரி சுற்றி இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான தண்ணியை பிடிச்சி வச்சோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருங்க. இதான் தம் போடுறது. நம்ம அடுப்பு இல்லாமல் பிரியாணி செம்மையாக வரும். நம்ம தம் எடுத்த பின்னாடி பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம்னால் தம் போட்டுக்குங்க. 15 மினிட்ஸ் கரெக்டாக. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தம்லேருந்து எடுத்துடலாம். ஆனால் ஆஃப் பண்ணாதீங்க. நம்ம லைட்டாக நெய் விடணும். மேலே நெய் விட்டு கிண்டிட்டு இங்கே பாருங்கள், இலை கலர் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். பிரியாணி எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரியாக பார்த்தீங்களா? இப்படி தான் பிரியாணி வரணும். இப்போ நம்ம லைட்டாக நெய் ஊற்றி 1 மினிட் மட்டும் மூடி வச்சுட்டு நம்ம அடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், லெக் பீஸ், நம்ம பிரியாணி லெக் பீஸ். நெய் ஊற்றிக்கிங்க. இப்போ ஒரு கிண்டி விட்டுட்டு 1 மினிட் மட்டும் மூடி வச்சுருங்க சிம்மில். அடுத்து நம்ம பிரியாணி சர்வ் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக செம்மையாக பிரியாணி வெந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிரியாணி
செம்மையாக வரும். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.